வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. நைட்டு பார்த்தீங்கன்னா வார்டன் வசந்தி அம்மா இருக்கிறாங்கல்ல, பார்வதி அம்மா, அவங்கள வந்து கதற விட்டாங்க டீமாக சேர்ந்துக்கிட்டு. அதில் குறிப்பாக அந்த விக்கல்ஸ் அவர் இருக்கார்ல, அவர் வந்து வக்ரம், என்ன பேர் வச்சாரு, விக்லர். அதாவது ஹிட்லர் கிட்ட இருக்கிற அத்தனை குவாலிட்டியும் அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி இவருடைய ஒரிஜினல் குவாலிட்டியே இதுதான். அவர்கிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக் எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்படியே வந்து வன்மம் எல்லாம் அப்படியே வெளியே தெரியுது இல்லை. அதை இவ்வளோ நாள் வந்து காமெடி அப்படிங்கிற போர்வையில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போவும் அதை காமெடி தான் பண்ணுறாரு. ஆனால் இதுதான் ஒரிஜினல் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இங்கே ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்வதி அதுக்கு முன்னாடி வந்து கம்ருதன் அரோரா இவங்களை பிரிக்கிறதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. கிச்சனில் ஆல்ரெடி வேலை வச்சு செய்கிறாங்க, அதுலேயும் இவங்க வச்சு செய்கிறாங்க சாப்பிட்றவங்கள. நேற்று பார்த்தல அது கோவக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகவே இல்லை, ஆனால் நல்லா இருந்து மேடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவ்வளோ கேவலமாக ஒன்று சாப்பிட்டதே இல்லை அப்படின்லாம் வந்து சபரி விக்ரம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அரோராவை பிரித்து விட்றோம், அரோரா கம்ருதுன்னு நைட்டு குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரே ரூமில் இருக்க, இந்த ரூமில் நீங்கள் இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே இவங்க பண்ணுற தப்பும் வந்துடும்ல. பாருங்க, நான் வந்து சார் கூட வந்து சைக்கிளில் போனது வந்து அது வேற, அது அடல்ட். நீங்கள் வந்து சின்ன பசங்க, நீங்கள் இந்த மாதிரி ரூம்குள்ளெல்லாம் அதுகளெல்லாம் வரக்கூடாது. நான் கார்டன் ஏரியாவில் பண்ணேன் அப்படின்லாம் இவங்க சொல்ல, கனியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் நீங்கள் சின்ன பசங்க, அவங்க வந்து அடல்ட்ஸு, அவங்க பண்ணலாம், நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ குரூப் ஸ்டடிலாம் இங்கே கூடாது, நீங்கள் வந்து போங்க, இல்லை எல்லாம் ஒன்றா உட்காந்து பண்ணீங்க, இந்த மாதிரி ரெண்டு பேர்லாம் இருக்கக்கூடாது தனியார் ரூமில் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள அனுப்ப அந்த ப்ராசஸில் இருக்கும் போது கரெக்டாக அங்கே வந்து விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலை கையில் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு முடிய வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னதும் பார்வதி ஷாக் ஆகிட்டாங்க. இது முடிய வெட்டியா, ஏய் என்னையா பண்ணுறீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்லாம் சொல்ல. ஆனாலும் பார்வதிக்கு ஒரு டவுட் இருக்குது, இவனுக்கு உண்மையாகவே வெட்டினானுங்களா இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தப்பாக இருக்குப்பா, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அவர் வந்து இது பாரு, நான் தலையாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த அளவுகள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்களுக்கு டவுட் வருது. அப்புறம் வந்து கேட்க வராங்க, அதுக்குள்ளே சுபிக்ஷா எல்லாரும் வந்துட்டாங்க, சபரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கொஞ்சம் தான் மேடம் வெட்டினாங்க, ரொம்ப எல்லாம் இல்லை மேடம் அப்படின்லாம் சொல்லியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு, எதில் விளையாடணும்னு தெரியாதா, இதில் போய் விளையாடுவீங்களா, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, கனி மேடம் வந்துட்டாங்க. அங்கே அவங்க வந்து விக்கல்ஸ் சுபிக்ஷா நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பசங்க, நல்லா படிக்கிற பசங்க, ஆனால் இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் பண்ணக்கூடாதீங்க, இதெல்லாம் ரவுடித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பார்வதி இது எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் எனக்கு புரியுது இவங்க ஏதோ ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் முடிதானா, அது ஏன் முடியே இருக்காது, இவங்க விளையாட கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த அளவு பண்ணமா, இதெல்லாம் பண்ணமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முடி எடுத்துட்டு வாங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல, அதுக்குள்ளே கானா வினோத் பார்த்தீங்கன்னா நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்களா அவங்கள கூப்பிடலாமான்னு சொல்லதும் பார்த்தீங்கன்னா கனியக்கா கடுப்பாயிட்டாங்க. அவங்க வந்து இது பாருங்க வினோத், எல்லாமே காமெடி கிடையாது, இதெல்லாம் காமெடி கிடையாது, இது சீரியஸான விஷயம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, மறுபடியும் பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் முடியா, அதை காட்டுங்க, எவ்வளோ வெட்டுவீங்க, எப்படி வெட்டுவீங்க, நீங்கள் வந்து விளையாட்டாக வேற எதை வச்சு பண்ணிட்டா கூட இது தப்பு இல்லையா, இது கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்க, இது என்ன கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற மாதிரி திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா அங்கே வராங்க. இது பாருங்க மேடம், நான் ஒத்துக்கிற உண்மையை சொல்லிடுறேன், விக்கல்ஸ்லாம் வெட்டல, நான் தான் வெட்டினேன், கொஞ்சோண்டு தான் வெட்டினேன் மேடம், கொஞ்சம் தான் மேடம் வெட்டினேன் அப்படின்லாம் சொல்ல, ஏய் இது சீரியஸான விஷயம், உனக்கு புரியுதா, கொஞ்சோண்டுன்னா கூட எப்படி வெட்டுவேன் நீ, இதெல்லாம் தப்பு இல்லையா, எப்படி வெட்டுவ அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த இது போயிட்டே இருக்கு. போக 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் சபரி இது எங்கே பிரச்சனை போய் விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேடம் அது உங்கள் முடியல மேடம் அப்படின்லாம் சொல்ல, ஓ எனக்கு புரியுது அது ஏன் முடியலையான்னு சொல்கிறதுக்குள்ள சுபிக்ஷா பெட்டு மேலே ஏறி ப்ராங்க், இட்ஸ் அ ப்ராங்க்ன்றதும் பார்த்தீங்கன்னா பார்வதி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் போயிட்டு அழுகுறாங்க. அழும்போது எல்லாம் போய் சமாதானப்படுத்த போக அவங்கள, இல்லை மேடம் இதெல்லாம் ஒரு ஃபன்னாக விளையாண்டது மேடம், இதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்லாம் போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நேரம் அழுதவங்க அவங்க உடனே இது பிராங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிராங்க் பண்ணுறாங்களாமா பார்வதியும். ஸோ அந்த மாதிரி காமெடி பண்ண, இந்த காமெடியிலும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் உதைச்சாங்களா இல்லை நான் வேணுன்னே வச்சாங்களான்னு தெரில. சபரியை வந்து சபரி வந்து மேடம் ஒதுங்குறீங்க மேடம் நீங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி லைட்டாக அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. இவ்வளோ ட்ரிகர் ஆனாலும் பெருசாக சம்பவம் நடக்கலை.
ஆனா ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண முடியாதுல்ல. ஒரு பக்கம் சாப்பாட்டுல பிரச்சனை வருது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கால் அமுக்கி விட்டுருக்காரு கம்ருதீன். ஸோ அந்த கேஸ் வேற பார்த்தோம். அவர் வந்து பாத்திரம் தேய்ச்சிருக்கிறாரு. ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எனக்கு வெரிகோசிஸ் இருக்கு, ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து கம்ருதனை வந்து கூப்பிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டாஸ்க் டைம் இது 24/7 டாஸ்க், இந்த டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு காலமுக்கு சொல்றதெல்லாம் இது தப்புங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொல்ல, நம்ம 2 பேரும் கூட தானே சைக்கிள்ல போனோம் அப்படின்லாம் வந்து இதை மாத்த பார்த்தாங்க. நம்ம 2 பேரும் வந்து சைக்கிள்ல போனோங்க, அது வேறங்க அமித். ஆனா வந்து இந்த அசிஸ்டன்ட் வார்டனுக்காரில் எஃப்ஜே அவன் வியனா கூட வந்து சீசா விளையாடிட்டு இருக்கிறாங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, அமித் பாத்தீங்கன்னா அவரு பார்வதியை சரியா லாக் பண்ணார். நம்ம 2 பேர் போனது பிரச்சனை இல்லை சைக்கிள்ல, அப்படி பார்த்தா நீங்க கூட தானே கம்ருதீன் கூட போனீங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ எங்கிட்டு போனாலும் கட்டையா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நைட்டும் ரெஜிஸ்டர் பண்றாங்க, வேற இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாங்க, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஈவன் இப்ப டாஸ்க்குக்கான ரிவ்யூ நடக்குது, முதல் நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் பாத்தீங்கன்னா வந்து ரம்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து தப்புங்க. தனியா வந்து அமித் போயிட்டு கம்ருதீன் கிட்ட சொல்லும் போது கம்ருதீன் சொன்னது இது ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல நான் வந்து பண்ண ஒரு முதலுதவி அப்படின்றாரு. ஏற்கனவே பார்த்தோம் பாரு சொன்னது, அவங்க வந்து என்னடான்னா மருத்துவம் படிக்க போற ஸ்டூடெண்ட், இங்க வந்து மருத்துவ பயிற்சி தான் அது, அது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு அவங்க தான் அதை ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இது கம்ருதீனுக்கு. ஏதாவது கேட்டா இந்த மாதிரி சொல்லுப்பா உருட்டுப்பா அப்படின்னு. ஸோ வந்து மருத்துவம் படிக்க போறாருன்னா மாணவன் அவன் வந்து முன்னாடியே மருத்துவம் பார்க்குறான், கால் அமுக்குறது வந்து மருத்துவமா, அந்த மாதிரி மருத்துவம் பார்க்குறான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் யாராவது நம்பலன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள எதுவும் பேச வேணாவே, கலாய்க்க வேணாவே அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த பக்கம் எஃப்ஜே அவன் தனியா ரூம்ல கூட்டு போய் வியனா கூட பேசிட்டு இருந்தான். ஸோ அந்த கேஸ் வேற இருக்கு, பார்த்த சாட்சிகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த பக்கம் மாறி மாறி குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது, நம்மளே நம்ம காரி துப்பிக்கிற மாதிரி இருக்கும், வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரம்யா இதை சொல்லும் போது கூட கம்ருதீன் வந்து இதெல்லாம் என்னங்க ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல பண்ணுதுங்க அப்படின்லாம் அங்க வந்து சொல்ல, நான் பார்த்தேங்க, எனக்கு அது தப்பா தெரிஞ்சுது, அதனால நான் சொன்னேன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்றாங்க. இங்க மக்கள்லாம் வெளியே பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் எது டாஸ்க்கு எது நார்மலா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மக்கள் எங்க புரிஞ்சுக்கிறது, ஒரு நாள் வருது காலையில அவர் அரோரா, நைட்டு பார்வதி பேசும்போது இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இது அதுக்கும் மேல க்ரஷ் அது இதுன்றது, அப்புறம் ஸ்மோக்கிங் ஜோன் போறது, அப்புறம் மறுநாள் காலைல 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு நமக்குள்ள என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. இதெல்லாம் இதையே பார்த்துக்கிட்டே இருந்தா நாங்க எங்கடா புரிஞ்சுக்கிறது, கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க மக்கள், என்னது இது, என்ன மனநிலை இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற எதுவும் பேர் இல்லாததுனால இதையெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது, அவங்களுக்கும் இதை போட வேண்டியிருக்கு, வேற கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதை பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று எபிசோட் ஃபுல்லா அதுதானே, அது ரிவ்யூவா பண்ண முடியாது அந்த எபிசோட. ஏற்கனவே அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் காலையிலேயே. ஸோ என்றைக்கும் அந்த மாதிரி தான் கண்டென்ட் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். வர ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டு இருக்கு. அதனால அவங்களா ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நைட்டு ப்ராங்க்னா காலையில் ஆல்ரெடி பார்த்தோம் அமித், அவர் என் குழந்தை அமிச்ச லெட்டரை யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராங்க்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியனா அமித்துடைய ஷூ எல்லாம் திருடி வச்சு அவங்க ஒரு கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட. ஆனால் வியனா பண்ணது வந்து ரொம்ப மோசம், ரொம்ப ஃபேக்காகவும் இருக்குது, அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம், அது வந்து ஆர்த்தோ ஷூ அப்படிங்கிறாரு, அதுக்கப்புறமும் கூட எடுத்து கொடுக்காம வச்சு இழுத்து அவரை அலைய விட்டு அவரை கடுப்பேற்றி அதுக்கப்புறமா போய் அழுது சீன் போட்டு லெட்டரில் அவருக்கு மன்னிப்புலாம் கேட்டு அவர் ஓகேம்மா அப்படின்னு சொல்ல, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவர் போனதும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. இதுதான் வியனா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வச்சு ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களே தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சில பேர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.